ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு டேட்டா செட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதில் எல்லா டேபிள்ஸையும் எப்படி பார்க்குறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு டேட்டாவை புதுசாக மொத்த காலமுக்கும் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாண்டாஸ்ன்ற லைப்ரரியை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் pandas as pd அப்படின்றத கொடுத்துட்டு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப் பாயிண்டர்ன்ற டேட்டா செட்டை நான் இப்போ இம்போர்ட் பண்ணலாம் போகிறேன். ஓகே, அதை நான் ஜஸ்ட் வேஸ்ட் பண்ணிக்கிறேன். டேட்டா ஈக்குவல் டு pd._cv கேப் பாயிண்டர்னு தான் அந்த ஃபைல் நேம். ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ரன் ஆகிடுச்சு. இப்போது டேட்டான்றதை கொடுத்துட்டு நான் கால் பண்ணுறேன். எனக்கு அதோட என்டையர் டேட்டா வந்துடுச்சு. 139 ரோஸ் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 5 லாஸ்ட் 5 மட்டும் தான் காமிக்குது. என்டையர் டேட்டாவும் எனக்கு காட்டல. இப்போ எனக்கு என்டையர் ரோவும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னா நான் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா pd.optionsல ஆப்ஷன் display.maximum ரோஸ், அதாவது எவ்வளோ ரோஸ் இருக்கோ அதோட ஒரு ரோ எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு ரன் பண்ணிடணும். ரன் ஆயிரும். இப்போ டேட்டா அப்படின்றத கால் பண்ணணும். எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணணும். பாருங்க, 0 1 2 3 4 அப்படின்ற மாதிரி எல்லா டேட்டாஸும் எனக்கு இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. அப் டு 138 வரைக்கும் நம்ம எவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துருக்கோம் அது மொத்தமாக எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.